ஸ்ரீமந்த கண்ணன். ஆமா கடவுளே, அப்படி இருந்தாலும் என்னை தேடி யாரோ அபயம் அபயம் என்று ஓடி வருகிறார். யார் என்று பார்க்கலாம். என்னுடைய பாதம் படைத்ததாலே என்றுமே சீரும் செழிப்புடன் வாழ்ந்திருப்பேன். அப்படி இருந்தாலும் என்னை அழைத்த காரணம் என்ன? நாங்கள் இருவரும் சகல தேவன் ஏன் அவை வந்து வந்தோம் தெரியுமா? என்ன காரணம்? ரத்னாவரி கோட்டை ஆண்டவர் கூடிய வாதாபி அரசன் என்னிடத்தில் ஒரு நாள் வந்தான். சரி, வேண்டியமான வரத்தை பெற்றான். சாகாத வரம், வேகாத உடன், குறைவில்லாத செல்வம், அழிவாத வரத்தை பெற்றான். சரி, அதாவது ஒரு பெண்ணுடைய ரோடின் வயிற்றிலே வழியில் பிறக்காதவன் தான் என்ன கொல்ல முடியும். ஒரு பெண்ணின் யோடியின் வழியில் பிறக்காதவன் தான் உங்களை கொல்ல முடியும். அந்த அரக்கனை கொல்ல அரக்கனை, அதாவது வாதாபி சூரனை. அப்படி ஏற்பட்ட வரத்தை குருசாமி என்று என்னிடத்திலே தந்திரமாக வரத்தை பெற்றான். சரி, அந்த வரத்தையும் வாங்கி பொன்னுலகத்தை ஆளக்கூடிய இந்திர பகவான், இந்த சிவபெருமான், பிரம்மா, சகல தேவரையும் சிறையில் அடக்கி விட்டான். பொய்யுருவத்து வைத்து மெய்யுருவம் எடுத்து உன்னிடத்தில் இதுக்கு என்ன செய்வது என்று அப்படியா வழி தேடி வந்திருக்கிறோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உங்களது மெய்யுருவத்தை விடுத்து பொய்யுருவத்தோடு இமயமலை சாரலிலே சம்புகேச மகாமுனிவர் இருக்கிறார். அவர்களிடத்திலே சென்றால் வழிபிறக்கும். சம்புகேச மகாமுனிவரானவர் 1000 ஆண்டு காலமாக தவம் இருக்கிறார். அதாவது மும்மூர்த்தி தேவர்களும் ஒன்றாக காண்பதற்காக தவம் இருக்கிறார். உண்மை. அதனால் சம்புகேச மகாமுனிவரம் சென்றால் இதற்கு வழிபிறக்கும். அப்படியாக தேடி வந்திருக்கிறோம். ஆகட்டும், ஒரு பரமா இருக்க முனிவர் வருத்தம் விருத மகத்தானே தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து சம்புகேச மகாமுனிவரை காண்பதற்காக அதே நேரத்தில் சம்புகேச மகாமுனிவர் தன்மா